இமேஜின் நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் எதிர் வீட்டில் இருக்கீங்க. வாய்ப்பில்லை ராஜா. ஆனால் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்க எந்த டிவைஸும் இல்லை. பட் லக்கிலி உங்கள் டெரஸில் ஒரு குண்டு பல்ப் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது. அந்த பல்போட 2 ஸ்டேட்ஸ், அதாவது ஆன் அண்ட் ஆஃபை வச்சு ஒரு கோட் வேர்டை க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப் ஆன்னா சாப்பிட்டியானும், ஆன் ஆஃப்னா என்ன பண்ணுறேன்னு. நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த கோட் வேர்டை அவங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுறீங்க. ஸோ தட் நீங்கள் கொடுக்குற சிக்னலையும் அந்த கோட் வேர்டையும் வச்சு அவங்களால நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை புரிஞ்சுக்க முடியும். இந்த பேட்டர்ன் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? யா, that's exactly how a computer works. கம்ப்யூட்டரோட பிரெயினான ப்ராசஸருக்கு புரியறது ரெண்டு விஷயம் தான். ஒன்று 0, இன்னொன்று 1. அதை தான் நம்ம பைனரின்னு சொல்கிறோம். ப்ராசஸரை ஒரு வேலை செய்ய வைக்கணும்னா அதுக்கு 0s and 1ஸோட ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னை இன்புட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைலை சேவ் பண்ணணுமா, அதுக்கு ஒரு பேட்டர்ன். 2 நம்பர் ஆட் பண்ணணுமா, அதுக்கு இன்னொரு பேட்டர்ன். ப்ராசஸருக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்ச இந்த 0s and 1ஸோட பேட்டர்ன்ஸை தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். பட் இங்கே ஒரு பிரச்சனை. நம்ம பிசியில் ஒரே நேரத்தில் க்ரோம், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சிபியூ இப்போ எந்த அப்ளிகேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ணணும், யாருக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணணும், பிரிண்டர், இன்டர்நெட் இந்த மாதிரி ரிசோர்ஸஸை யார் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மேனேஜ் பண்ண ஒருத்தன் தேவை. அதை மேனேஜ் பண்ணலனா ஒரே அப்ளிகேஷன் மொத்த ரிசோர்ஸஸையும் ஆக்குபை பண்ணிடும், சிஸ்டமும் அன்ஸ்டேபிள் ஆயிரும். இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஹார்ட்வேர்க்கும் நடுவில் கோஆர்டினேட் பண்ணுற ஒரு மேனேஜரை தான் கர்னல்னு சொல்கிறோம். சரி, அப்ளிகேஷனுக்கும் ஹார்ட்வேர்க்கும் நடுவில் கர்னல் இருக்குது, அப்போ நம்மளால் கர்னல் கூட பேச முடியாதான்னு கேட்டால் முடியும். அதுக்கு தான் இருக்கவே இருக்கான் ஷெல். இந்த படத்துலலாம் ஹேக்கர்னு சொன்னாலே கருப்பு ஸ்க்ரீனில் பச்சை எழுத்து போட்டு ஒன்று காட்டுவாங்கல்ல, அதை தான் ஷெல்லுன்னு சொல்லுவோம். ஷெல் மூலமாக நம்மளால் கர்னல் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ கர்னலும் ஷெல்லும் மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு யூஸ் ஆகிற சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை தான் யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண டச்சுங்கிற யூட்டிலிட்டியும், ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ண MKDIRங்கிற யூட்டிலிட்டியும். ஹார்ட்வேர் கம்யூனிகேஷனை மேனேஜ் பண்ண ஒரு கர்னல் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஒரு ஷெல், டே டு டே டாஸ்க்கு ஒரு செட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். இந்த சாஃப்ட்வேர்ஸோட கலவையை தான் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் ஏன் லினக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் கண்டென்ட்க்கு நம்ம யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until we meet again, it's Tamil signing off.